வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 7ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 3761 ஆண்டில் எபிரேய நாட்காட்டியின்படி முதலாவது ஆண்டு இன்று தொடங்கியது. கிபி 1403ஆம் ஆண்டில் வெனிசிய செனோவா போர்களில் செனோவா கடற்படை பிரெஞ்சு அதிகாரியின் தலைமையில் வெனிசிய படைகளை தோற்கடித்தன. 1571ஆம் ஆண்டில் லெபாண்டோ சமரில் திருத்தந்தை 5ஆம் பயசின் திருச்சபை படைகளிடம் உதுமானிய படைகள் முதலாவது தோல்வியை சந்தித்தன. 1763ஆம் ஆண்டில் ஐக்கிய ராச்சியத்தின் 3ஆம் ஜார்ஜ் மன்னர் வட அமெரிக்காவின் வடக்கு மற்றும் மேற்கு பழங்குடிகளின் பிரதேசங்களை வெள்ளையின குடியேற்றங்களுக்கு வழங்க உத்தரவு இட்டார். 1826ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் முதலாவது தனியார் தொடர் உந்து சேவை கிரானைட் ரயில்வே தொடங்கப்பட்டது. 1840ஆம் ஆண்டில் 2ஆம் வில்லியம் நெதர்லாந்தின் மன்னராக முடிசூடினார். 1858ஆம் ஆண்டில் பிரித்தானிய அரசினால் கைது செய்யப்பட்ட இந்தியாவின் கடைசி முகலாய பேரரசர் பகதூர் ஷா சஃபார் ரங்கூனிற்கு நாடு கடத்தப்பட்டார். 1864ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் பிரேசிலின் கடற்பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல் அமெரிக்க கூட்டமைப்பின் கப்பல் ஒன்றை கைப்பற்றியது. 1879ஆம் ஆண்டில் ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் கூட்டமைப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டன. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அவுஸ்விட்ஸ் வதை முகாமில் இடம்பெற்ற கிளர்ச்சியில் யூத கைதிகள் அங்கிருந்த சவக்கிடங்கு ஆலையை தீயிட்டு கொளுத்தினர். 1949ஆம் ஆண்டில் கம்யூனிச ஜெர்மன் மக்களாட்சி குடியரசு அமைக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டில் அன்னை தெரேசா பிறர் அன்பின் பணியாளர்கள் சபையை நிறுவினார். 1950ஆம் ஆண்டில் சீனா திபெத் மீதான தாக்குதலை ஆரம்பித்தது. 1959ஆம் ஆண்டில் சோவியத் விண்கலம் லூனா 3 சந்திரனின் அதி தூரத்து புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பியது. 1985ஆம் ஆண்டில் புவர்ட்டோ ரிக்கோவில் வெள்ளம் நிலச்சரிவு காரணமாக 200 பேர் வரை உயிர் இழந்தனர். 1987ஆம் ஆண்டில் சீக்கிய தேசியவாதிகள் இந்தியாவில் இருந்து காலிஸ்தானின் விடுதலையை அறிவித்தனர். ஆனாலும் எந்த நாடுகளும் இதனை அங்கீகரிக்கவில்லை. 2001ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா 3 முறை விமான தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகளின் உதவியுடன் ஆரம்பம் ஆகியது. 2008ஆம் ஆண்டில் சிறுகோள் 2008 DC-3 சூடானுக்கு மேலாக 37 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்து சிதறியது. 2016ஆம் ஆண்டில் மேத்யூ சூறாவளியின் தாக்கத்தால் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 800ஆக அதிகரித்தது. மேலும் அக்டோபர் 7ஆம் நாளானது லாவோஸ் நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் செபமாலை அன்னை விழா நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.